15 நிமிஷம் 20 நிமிஷம் 1 ஹவர்லாம் முடியாது. அனைவருக்கும் நமஸ்காரம். சிவகாசி வேதம் ஓதும் பாடசாலையில் யமன் பதிவாழ்வு எங்களுக்கு வேண்டவே வேண்டாம், கைலாயம் எங்களுக்கு வேண்டவே வேண்டும், வைகுண்டம் எங்களுக்கு வேண்டவே வேண்டும், பரமண்டலம் எங்களுக்கு வேண்டவே வேண்டும், மேகராஜ் எங்களுக்கு வேண்டவே வேண்டும் என்கின்ற எண்ணப்பாட்டினிலே உலக காரியங்களை எல்லாம் விலக்கி வைத்துவிட்டு தெய்வங்களுடைய பதியிலிருந்து வந்திருக்கின்ற சகோதரர்கள், திருப்பதியிலிருந்து தெய்வப்பதியிலிருந்து சாலையம்பதியிலிருந்து வந்திருக்கின்ற சகோதரர்கள் பதியை பற்றியும் பதியை பற்றிய புகழை பற்றியும் கூறுவதற்கு என்ன கூறப்படுகள் என்கின்ற ஆவலோடு அமர்ந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமஸ்காரம். வீரபோக வசந்த வீரபோக வசந்தராயர் அவர்கள் கானகத்திலே அனந்தர்கள் ஆசிரமத்தில் நிலைத்திருக்கிறார்கள் என்று அடிபேரிகை. அவர்கள் இருக்கிற ஸ்தலம் காருண்ய ஸ்தலமாக மாற்றப்பெற போகிறது என்று அடிபேரிகை. வனாந்திர தேவபூமியில் சிவப்படாளர்கள் செவ்விய தவத்தில் தினம் தினம் ஏறிக்கொண்டிருக்கிறார்கள் என்று அடிபேரிகை. இதோ குருராஜர் அவர்கள் தங்களுக்கென்று ஓர் ஊரை உண்டாக்கி கொண்டார்கள் என்று அடிபேரிகை. உலகத்தில் உள்ளவர்கள் தப்பிப்பதற்கு வேறு புகலிடமின்றி சர்வமும் அழிந்து நாசமாக போக நிற்கும் இந்நேரம் இதோ கானகத்தில் அச்சம் பயமற்ற ஓர் எல்லை உண்டாகி இருக்கிறது என்று அடிபேரிகை என்று வீரபோக வசந்தராயர் அவர்கள் வசந்தராய பிரான் அவர்கள் அருளுகின்றார்கள் தீர்க்க தரிசனமாக. மயூரநாதர் அவர்களுடைய தீர்க்க தரிசனத்திலே காட்டில் காலிட்டு கொண்டாண்டேன், காட்டில் காலிட்டு கொண்டாண்டேன், இந்த காரணி சோலையில் காட்சி தந்தாண்டேன், குறிப்பிட்டு சொல்லவே மாட்டோம், இந்த குணமான சோலையின் குணமறிய மாட்டீர், சித்திரம் முடிக்க போராண்டேன், சித்திரம் முடிக்க போராண்டேன், இந்த சிச்சத்தி சோலைக்கு திரும்பி வராண்டேன், செஞ்சடை முடியாது கொண்டு செஞ்சடை முடியாது கொண்டு இந்த சாட்சியாய் சோலையில் ஆட்சி செய்றாண்டி என்று மயூரநாதர் அவர்களும் கபீர்தாசர் அவர்கள் இந்த எல்லை உலகத்தை எல்லாம் விழுங்கி நிற்கின்ற எல்லை, இதன் பெயர் மெய்நகரம் என்று மறந்தள்ளியுள்ளார்கள். காகபுசுண்டர் பிரான் அவர்கள் காட்டில் தவம் பூர்த்தி செய்வார்கள் என்றும் புதுமையான கோட்டையிலே புதுக்கோட்டையிலே மாவட்டத்தில் குடியேறிப்பார்கள் என்றும் மின்னி காட்டுகின்றார்கள். அந்த மின்னி காட்டிய மலர்ந்தருளிய தீர்க்க தரிசனமாக அருளப்பெற்ற அந்த தேவபூமியின் அதிபதி, இந்த உலகத்திற்கும் 7-14 உலகத்திற்கும் அதிபதி, மாண்டம் அணுவனைத்தும் மண்ணில் இருந்தெழுப்பி தோன்றும் தீர்ப்பிலேற்றி சொர்க்கம் நரகம் என்றும் தீர்ப்பு நடாத்தக்கூடிய இறுதி நீதி தீர்ப்பு கர்த்தர், இறுதி மெசையா, கல்கி அவதார புருஷோத்தமர், நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மேல்வெளி சாலை ஆண்டவர்கள் அவர்கள் எழுந்தருளி தேகம் எடுத்துள்ள நாமெல்லாம் ஞானம் வேண்டும், நாமெல்லாம் தேவனாக வேண்டும் என்கின்ற எண்ணப்பாட்டிலே இருந்தாலும் அந்த மாகையாகிய பணவெறி, மதிப்பு வெறி, ருசி வெறி இவைகள் எல்லாம் நம்மை அடித்து சாய்த்து கொண்டிருந்த இந்த நேரத்திலே காலகட்டத்திலே நமது தெய்வமர்கள் எழுந்தருளி 27 சதுரகம் முடிந்து 28வது கடைசி சனி பிடித்த கலியிலே அவதாரம் செய்து 10ஓடு 1ஆக 11ஆக என்று வைத்துக்கொள் என்று நம்மை எல்லாம் ஆட்கொண்டு அந்த 10ம் விட்டு நம்ம விட்டு ஓடிவிடும். பணம், காசு, பதவி, மதிப்பு, மனைவி, மக்கள், தேசாதிபத்தியம், ஆடு, மாடு,
நிலம், புலன், எப்படிங்க, நகை, நட்டு, இவைகள் எல்லாம் நினைவால் தான் இருக்கு. இதெல்லாம் நம்மளை விட்டுடும், எப்படிங்க. ஆனால் நம்ம விடாத உள்ள அமர்ந்து ஒரு தலை காலம் வரை நம்மை ஆட்சி புரிகின்ற ஐயனை நாம் நினைத்தால், எப்போதும் நினைத்து கொண்டே இருந்தால், அந்த இடரிடும் கடைநாள் எனக்கரும் துணை இறைவா அருளன் என்று அவங்களுடைய அருளை பெறுவதற்காகவே தெய்வம் அவர்கள் சாலையம்பதியிலே உண்டாகி, ஒவ்வொரு ஊராக தேடி வரும் பொருளே யாவர்க்கும் தெய்வ திருவுளமே என்கின்ற எண்ணப்பாட்டினிலே 1961 ஆண்டு சிவகாசி மாதத்தில், சிவகாசி என்னும் இந்த அவகாசியாய் போயிருந்த இந்த சிவகாசியிலே சிவபெருமானை எழுந்தருளி, அதற்கு ஒரு பாடலையும் தென்காசி, வடகாசி, நடுவிலே தென்காசி என்றெல்லாம் ஆதிமை உதயபூர்ண வேதாந்தத்திலே நமக்கு ஒரு பாடலையும் இயற்றி, ஆதியே துணை ஜீவாமிர்த ஊட்டெழும் மோவா மூல நிதியின் முனிவர்களுக்கு அரசு திருவருகை, எல்லா சித்தர்கள் முத்தர்கள் 33 தேவர்களுக்கும் அதிபதியாகிய, எல்லா மறை வேதங்களுக்கும் அரசராகிய நமது தெய்வம் அவர்கள் இந்த சிவகாசிக்கு எழுந்தளிக்கின்ற அந்த 1961 வருடத்திலே மக்கள் பிறப்பினுக்கு உரிய முதற்கடமையாவது பெறுதற்குரிய கனகவர்ண பரிசுத்த சூக்கும தேகத்தில் புனர்ஜன்ம மறுபிறப்பில் ஆகுவதே யாம். அதனையே தொன்று தொட்டு இப்பூ உலகில் வேத கர்த்தர்களாகிய அவதார புருஷர்கள் யாவரும் செய்து வந்தார்கள். இச்செயற்கரிய செயலையே பிரம்மோபதேசம் என்றும், உபநயன நமஸ்காரம் என்றும், ஞானஸ்நானம் என்றும், முறிவு பெறுவது என்றும், தன்னை அறிந்து தலைவனை அறிவது என்றும், வீடு பேறு அடைவது என்றும், மூலப்பண்டாரம் பெறுவது என்றும், மலர்மிசை மானடி சேர்தல் என்றும், விஸ்வரூப தரிசனை என்றும் பலபலவாம் வெவ்வேறு நாமங்களை கொண்டு அங்கே ஆங்காங்கு தோன்றிய தெய்வீக உள்ளமை பெட்டகங்களாகிய எடுத்தெடுத்து முக்தி அருள்நாத ஒளி விசிறி நிற்கின்றன. ஆனால் இது நேரம் களிபழுத்து பல வலுவேறிய அழிபாட்டு நினைவுகள் எங்கும் மலிந்து விட்டாயினாலே இந்த காலத்தில் அப்பிரம்ம வித்தையின் செயல் என்றும் எளிதில் கேட்கும் அளவிற்கு மக்கள் இதயத்தில் எங்கும் இருள் மண்டி மூடப்பட்டே போய்விட்டது. இவ்வண்ணமாக மக்கள் உள்ளத்தில் மதிமாமனத்தின் ஆசை ஏற்றாகிவிட்ட கலியுகாந்த முடிவுகால கடைசி கோடியாகிய இத்தருமன் கல்கி மகதி இறுதி மெசையா மைத்ரேய புத்தர் சோசியாஸ் கர்த்தாதி கர்த்தர் யுகநாதர் சாலை ஆண்டவர்கள் என்று அனந்தானந்தம் செயல் பிரத்யட்ச மெய்யதில் நாமங்களில் தீர்க்க தரிசி பெருமான்களால் கால கண்ணக குறிவைத்து எதிர்பார்க்க பெற்றவர்களும் இவ்வுலகுக்கு ஒரே மேய்ப்பராக திரு அவதாரம் செய்து பல வேறு மதங்களை சேர்ந்த பல ஆயிரக்கணக்கான மக்களை தங்கமேருவாகிய 2 இறக்கைகளுடைய பிரணவ பட்சியாசனத்தில் குடியேற்றி ஆனந்தர்கள் என்ற தெய்வீக ஒரே குல மக்களாய் ஆக்கிக் கொண்டும் ஆக்குவதற்கும் முக்காலத்திலும் இருக்கின்றார்கள் தெய்வம் அவர்கள் என்பதை மின்னி காட்டுகின்றார்கள். ஆக்குவதற்கு நம்மை போல் திருமேனி தாங்கி குற்றமில்லாத 101 வயதினுடைய பழங்கிழ ஜீவநாட்டு செம்மலாய் அமிழாத ஆண்மை கமலும் தமிழானது ஓங்கும் நமது தென்பாண்டி வளநாட்டில் நம் கண்ணெதிர் காண வெளித்தோன்றி வந்துள்ளவர்களும் பரிசுத்த ஆவியருமாகிய நமது தலையுக தவமலை தவநெறி குலதெய்வம் ஸ்ரீ வித்துநாயகம் மேவெளிச்சாலை ஆண்டவர் அவர்கள் சிவகாசிக்கு புரட்டாசி திங்கள் 22ஆம் நாள் 8/10/1961 ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய ஒருமுக வேண்டுகோள் பிரார்த்தனைக்கு இணங்கி எழுந்தருளுகின்றார்கள். இங்கனும் தமிழ் மொழியில் இந்நெடுங்காலமாக வெளியாகாமல் புதைந்து புழக்கமின்றி மறைந்து மாண்டு போய் கிடக்கின்ற அச்சரங்களை எடுத்து எழுப்பி உருவகம் பொருத்தி காட்டி மெய்யறிவு பிறங்க எங்களுக்கு அறிவித்தன போல் அங்குள்ளவர்களுக்கு அறிவிக்கவும் இன்னும் பலவாம் பவத்திற்பு நிவர்த்திக்காராய செயல்மதி ஓங்கியும் ஜீவகாமான மெய் விளக்கங்களை அருளவும் பரிமேல் அழகர் நச்சினார்க்கினியர் சீத்தலை சாத்தனார்
இவர்களுடைய படிப்பு இவ்வளவுதான், இதற்கு மேல் இல்லை என்று வரையறுத்து எளிதாக படிப்புடையவர்க்கும் நிரூபணையாக பிரத்யட்சத்தில் விரும்பி கேட்பவர்களுக்கு காட்டவும் எங்கள் குரு கொண்டவர்கள் வருகின்றார்கள். நீங்களும் மற்றைய ஆண் பெண் இருபாலோரும் இப்பூவன காலத்தில் வந்து கொள்வீர்கள் என நன்மன ஆசையால் இதை உங்களுக்கு அனுப்பியுள்ளோம். இங்கனும் மேவெளி சபையார், சிவகாசி. மெய் கல்விக்குடையவர்களாகிய எழுத தெரிந்தவர்கள் எழுதிய எழுத்து. பாருங்க, இவ்வருங்கால நிகழ்ச்சிகள் 8/10/1961 காலை 10 மணி முதல் சிவகாசியில் நடைபெறும். இடம் ரயில்வே பீடர் ரோட். பாருங்களேன், நேஷனல் லித்தோ பிரஸ் எதிரில் உள்ள மாஸ்டர் பிரிண்டர் அசோசியேஷன் ஹால் அப்படின்னாங்க. வெண்மதி அக்காவோட சொன்னாங்க மாஸ்டர் பிரிண்டர்ஸ் ஹால் அப்படின்னு முறை சொல்ல. இது சிவகாசியினுடைய அழைப்புக்காக 1961 அழைப்பு பெற்ற திருமுகம். இது கிடைக்கப்பெற்று இங்கே அலங்காரமாக மின்னிக் கொண்டிருக்கின்றது. அதையே ஒலி வடிவமாக இங்கே வெளியாக்கி விட்டோம். வரி வடிவமாக இருந்தது, ஒலி வடிவமாக இங்கே வெளியாக்கி இருக்கிறோம். 10 வயசு அதுதான் சேர்ந்து நின்னாங்க. அங்கதான் திருத்தங்கள்னா திரு நின்ற நாராயணன் நாராயணங்க கொஞ்சம் நின்றுட்டாங்களாம் தெய்வம். அதுதான் உத்தரவு பண்ணாங்க. அந்த நமது தேவகோமான் அவர்கள் மாஸ்டர் பிரிண்டர்ஸ் அசோசியேஷன். மாஸ்டர்னா யாருங்க? இறைப்பொருள், இறைபெருமான், பரமாத்மா. இந்த ஜீவாத்மாக்கள்லாம் படைத்த பரமாத்மா. அந்த பரமாத்மா அவங்க மாஸ்டர். இவங்க என்ன சொல்றாங்க? இப்போட சம்பந்தம் அவர்கள் பேசினாங்க. எல்லாருடைய உள்ளத்திலயும் நாங்க இருக்கேன், எல்லாரும் உள்ளத்துல புகுந்திருக்கேன், எல்லாரும் உள்ளத்திலும் இருக்காங்க. அறிந்தவர்கள் அறியாதவர்கள் எல்லாருக்கும் ஒன்று போல் நடத்தும் கருணாமூர்த்தியும் காரணமூர்த்தியும் நமக்கு மான்மேட்டிலே மின்னி காட்டுகின்றார்கள். அப்போ அந்த மாஸ்டர் ஹெட் மாஸ்டர் சிரஞ்சீவித்துல இருக்காங்க, சிரஞ்சீவித்து கொண்டிருக்கின்றார்கள் சிரத்திலே. அந்த சிரஞ்சீவி பெருமான் அவர்கள் மாஸ்டர் பிரிண்டர்ஸ்னா நாமெல்லாம் ஜெராக்ஸ், அதை அசோசியேட் பண்றாங்க. 69 ஜாதிகள். ஒரு ஜாதிக்கு ஒரு ஜாதி, ஒரு வீட்டிலேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்னாக்க முடியுமானா ஒவ்வொரு மன வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள், எண்ண வேறுபாடுகள் எல்லாம் இருக்கும் ஒரு குடும்பத்திலேயே. அண்ணனும் தம்பியும் அக்கா தங்கச்சி இருக்கா இல்லைங்களா? அதுக்கப்புறமா பக்கத்து வீட்டு அக்கத்து ஒன்னாக முடியுமா? ஒரு வீதிக்கு மறு வீதி ஒன்னாக முடியுமா? ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு ஒன்னாக முடியாது. இங்கு 69 இப்போது 72 ஜாதிகள் அடங்கிய பல்லாயிரக்கணக்கான பேர்களை ஈந்தெடுத்தார்கள். யமன் பதியில் இருந்து நம்மளை மீட்டெடுத்தார்கள். எப்படிங்க? யமன் பதியில் இருந்து மீட்டெடுத்த நமது தெய்வம், நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மேவி சாலை ஆண்டவர்கள் அவர்கள் மேவிலி சாலை என்பதிலே வரும் தைத்திங்கள் பொங்கல் திருவிழாவை கொண்டாட பெறுகிறது. கொண்டாடப்படுகிறதல்ல, கொண்டாட பெறுகிறது. அந்த பொங்கல் திருவிழாவினை பற்றி இருக்கின்ற சில வினாடி துளிகள் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விடுகின்றேன். பொங்கல் திருவிழா முதல் நாள் பொங்கல், 2வது நாள் மாட்டு பொங்கல். சிவபெருமானுக்கு சொந்தமாகிய தென்னாடாகிய இன்னைக்கு சொன்னாங்க, தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றின்ட்டு சொன்னாங்க. உலகத்துக்கே தென்னாடு என்று சவுத்துனாக்கா நம்ம தமிழ்நாடு தான் என்பதை சகோதரர் சம்பந்தன் அவர்கள் மின்னி காட்டினார்கள். சிவபெருமானுக்கு சொந்தமாகிய தென்னாடாகிய நம் தமிழ்நாட்டில் பொங்கல் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது, கொண்டாட பெற்று வருகிறது. ஏனென்றால் இது அறுவடை திருநாள், மக்களின் உழைப்பிற்கு பயன் பெறுகின்ற நாள். இந்த பொங்கல் 3 திருநாளாக கொண்டாட பெற்று வருகிறது. முதல் நாள் பொங்கல், 2வது நாள் மாட்டு பொங்கல். இவனுடைய விவசாய வேலைகளுக்கு உதவி செய்த மாடுகளுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக உண்டான பொங்கல் திருநாள். 3ஆம் நாள் நல்ல அறுவடையான மகிழ்ச்சியில் சந்தோஷித்து பரிமாற்றம் செய்து கொள்ளும் காணும் பொங்கல் திருநாள் என்று உலக அளவிலே வைத்திருக்கின்றார்கள். நமது தெய்வம் அவர்கள் இவ்வாறு கலியுகம் சென்று கொண்டிருந்தது. இவ்வாறுதான் கலியுகத்துல பொங்கல் திருவிழா சென்று கொண்டிருந்தது. அப்படியே கொண்டாடிட்டு இருந்தோம் நம்மளும் சாலையம்பதிக்கு வருவதற்கு முன்னால். இவ்வாறு கலியுகம் சென்று கொண்டிருந்தது.
நமது குலதெய்வம் அவதாரம் செய்தபின் தான் பொங்கல் திருநாளில் அசலான லட்சியமும் நோக்கமும் மேன்மையும் நமக்கு தெரிய வரலாயின. நமது தெய்வம் அவர்களும் தங்களுடைய பெருங்குல மக்களுக்காக பொங்கல் திருவிழாவை எடுத்து வைத்தார்கள். அவர்கள் அவதாரம் மார்கழி மாதம் கடைசி நாளில் நிகழ்கிறது. மார்கழி மாதத்திற்கு தெய்வம் சூட்டிய திருநாமம் தனமதி. தனம் என்றால் என்ன? செல்வம். செல்வம்னா என்னங்க? ஞானம். ஞானமதி, தனமதி. தெய்வம் சூட்டிய திருநாமம் தனமதி. கோடி மனு கீழ்ந்தாலும் குறையாத அழியாத ஞான நிதி தௌலத் அவரிடம் இருக்கிறது. சர்வ உலகங்களுக்கும் பேரறிவினை அளக்குகின்ற கஜானாவினை உடைய கர்த்தர் அல்லவா அவர்கள். அன்றிலிருந்துதான் இந்த உலகிற்கே அறிவாகிய மதி உண்டாகிறது. எப்பொழுது தெய்வம் திருமேனி தாங்கி வந்த பிறகுதான் இந்த கலியுகத்துக்கே பல லட்சக்கணக்கான வருடங்கள், நாட்கள், நேரங்கள், மணித்துளிகள் போயிருந்தாலும் தெய்வங்கள் வந்த பிறகுதான் அந்த மதி உண்டாகிறது என்பதை இங்கே அருளுகின்றார்கள். இதை எப்படித்தான் கண்டார்களோ வைணவ குல தீபமாகிய நாச்சியார் ஆண்டாள் அவர்கள். இன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூருடைய கைங்கரியத்திற்காக ஆண்டாளுடைய தீர்க்க தரிசனம் அங்கே இறக்கப்பெறுகிறது. பாருங்களேன், அவங்க அவர்களுடைய திருப்பாவை பாசுரத்தில் மார்கழி முதல் பாசுரத்தை இவ்வாறு துவங்குகிறார்கள். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர். திருப்பாவை இன்னும் ராகமா இருக்கு. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் இருக்கா இல்லைங்களா? அப்போ அது கோலாட்டெல்லாம் போட்டு ரொம்ப வெகு சிறப்பாக கொண்டாடப்பெறுகின்ற மாதமாக இருக்கின்றது. ஏனென்றால் அது மதி வந்த நாள், மதி வந்த மாதம் மார்கழி மாதம். ஞானமதி, தனமதி, செல்வமதி, சீர்மதி, அறிவுமதி, நமக்கெல்லாம் யமப்பதிலிருந்து காக்கக்கூடிய மதி, ஆற்றல் மதி, அவர்கள் அவதாரம் செய்த மாதம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் அப்படின்ட்டாங்க. என்ன ஒரு ஆச்சரியமான தீர்க்க தரிசனம்! பொங்கல் திருநாளுக்கு என்று நம் தெய்வம் அவர்கள் அருளிய பாசுரம் அது நமக்கு ஒரு வரம். அது பாசுரம் நமக்கு ஒரு வரம். பாலை போக்கி பலந்தை கோலுக்கிட, பாலை போக்கி பலந்தை கோலுக்கிட, நலதாமரு நன்னியதாமொடி வாழும் மாதம் தையாமூத தேதியே, வாழும் மாதம் தையாமூத தேதியே, கோளரி சாலைய திரு நாளதே என்று தனித்திருப்பாக ஆறுமே உதய போன வேதத்தை நமக்கு அழுகின்றார்கள். அறுவடை செய்யும் போது நெல்லை என்ன செய்யறோம்? அறுவடை செய்து வந்துட்டோம், காய வச்சுட்டோம், என்ன செய்யறோம்? தூற்றுகிறோம். எப்படிங்க தூற்றுகிறோம்? அறுவடை செய்யும் போது நெல்லை தூற்றுவதை நாம் பார்த்திருக்கிறோம். தூற்றும் போது பதர் ஒரு புறமாகவும் மணிகள் ஒரு புறமாகவும் சேரும். அதே போல் இந்த உலகத்தில் உள்ள மனுத்தலைகளை எல்லாம் தூட்டினார்கள். வந்தது மணிகள், சென்றது பதர்கள். வந்தது மணிகள். மௌன மாமணி மாடத்துள் ஏற உண்டு. அவங்க மாமணியினுடைய திருவாக்கியங்களை கேட்டோம், மாடத்துள் ஏற்றினோம், இங்க வந்துட்டோம், மணிகளாகிவிட்டோம். அவர்களுடைய வாக்கியங்களையோ அவருடைய பாடல்களையோ மெய்வழியை காதிலே ஏற்றிக் கொள்ளவில்லை என்றால், நினைவிலே பதிய வைத்துக் கொள்ளவில்லை, நாம் எல்லாம் பதர்கள் தான் என்பதை அங்கே. பதர்கள் என்ன எதுக்கு யூஸ் ஆகும்? எரிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். கருப்பாயத்து இல்லைங்களா? இருக்காங்களா? பதர் என்ன செய்யறோம்? ஊதுறோம். அண்ணாக்கெல்லாம் தெரியும். போட்டு நாங்க வேஸ்டி வைக்கிறதுக்கு வைப்பாங்க. அதுல தங்கத்தை உருக்கிறதுக்கு, தங்கமாக்கிறதுக்கு அது கரியாய் போயிடுச்சு. தங்கமாக வேண்டியது அங்கே கரியாய் போயிடுச்சு. இங்கே மணிகள் எல்லாம் தங்க மயிலாக ஆக்குகின்றார்கள் தெய்வர்கள். அப்போ உத்தரவு பண்றாங்க. அதே போல் இந்த உலகத்தில் உள்ள மனுத்தலைகளை எல்லாம் தூற்றி பதர்களை ஒதுக்கி பலன் பெறும் தலைகளை எல்லாம் வித்துக்களாக ஆக்க நம் குலதெய்வம் வித்துநாயகம் அவர்கள் அவதாரம் செய்திருக்கின்றார்கள்.
பாலை போக்கி பலன் கை குலுக்கிட அப்படின்றாங்க. எப்படி கை குலுக்கிறது? ரெண்டு பேர் கை குலுக்கிறோம் இல்லைங்களா? ஒருத்தரோட ஒருத்தர் பாலான கை குலுக்கிறோம், நம்ம மட்டும் தனியாவா கை குலுக்கிட்டு இருப்போம், ஒரே கையை வாட்டிட்டு இருப்போம்? அல்லவே. அதனால் அதுதான் பாலை போக்கி பலன் கை குலுக்கிட. அவர்கள் யார்? அவர்கள் தான் நாளதாவது நன்னியதாமுடைய நாளைக்கு இது நிகழப்போகிறது என்று தங்களுடைய கடுமையான தவத்தால் தீர்க்க தரிசனம் எழுதி அது நடைபெற வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நன்னியதாமுடைய எல்லாவற்றிற்கும் சிகரம் எதுங்க? எல்லாவற்றிற்கும் சிகரம் எது? மலைக்கலாம் இமயமலை இருக்கா இல்லைங்களாங்க? அப்போ ஞானத்திற்கு, ஆன்மீகத்திற்கு, இந்த ஆத்மாவெல்லாம் பிழைப்பதற்கு ஒரு சிகரம் வேண்டும் அல்லவா? அந்த சிகரம் தான் நமது தேவகோமானவர்கள் என்பதை இங்கே மின்னி காட்டுகின்றார்கள். எதிர்பார்த்து கொண்டிருந்த நன்னியதாமுடைய எல்லாவற்றிற்கும் சிகரம் அவர்கள். யுகாந்த கோடிகளும் கடந்து நின்ற வெற்பு முன்னர் தோன்றிய மூர்த்தி முனிவர்கள் எதிர்பார்த்தபடி எழுந்தெழுகின்ற தனித்தலைமை பெறும்படி அவர்கள் மார்கழி மாதம் பிறந்தார்கள். அடுத்தது தை மாதம் அவதாரம் செய்தார்கள். அவர்கள் பிறந்தார்கள், அவதாரம் செய்தார்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும்னாங்க. தை பிறந்தது. எப்படி பிறந்துச்சுங்க தையே? இங்கே சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆமணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி அப்படின்றாங்க. அதுவும் பாட்டு இருக்கு. எல்லாம் நீ 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 பங்குனி, ஆவணி எல்லாம் நீதான், எல்லா மாதமும் நான் தான், நாம தான். அப்போ உத்தரவு பண்றாங்க, சொல்றாங்க தை பிறந்தால் வழி பிறக்கும். தை பிறந்து எப்படி பிறந்து தெரியுமா? எப்படிங்க? ஆசின் மாமரை அதி போராதன மாசில்லாத நிகையர் மனோமகன் ஓசை கொண்ட நடனத்தாலே மனோ ஓசை கொண்ட நடனத்தாலே மனோ ஈசனாகும் இயல்பெடு தொதுவாம் சொல்றாங்க. ஓசை கொண்ட நடனம் தெய்வ உத்தரவு பண்ணுவாங்க. தை தை என்று கேட்கிறதான். ஆமாம் கேட்கிறது. இப்பவும் கேட்கிறோம். இப்போ வாக்கியத்துல கேட்டுமே கேட்ட மாதிரி இப்போ திருவாக்கியத்துல பாருங்க, நட்சத்திர தாத்தா சொல்லுவார், இப்போதும் கேட்குது. இது எல்லோரும் கேட்டால்தான் என்ன 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 கேளுங்கன்றாங்க. அவங்கதான் தை தை பிறந்தது, வழி பிறந்தது, மெய் வழி பிறந்தது, ஜீவனுக்குரிய வழி பிறந்தது. இதுவரைக்கும் தேகத்திற்குரிய வழியில் உழன்று கொண்டிருந்த நம்மை எல்லாம் ஆறறிவு உடலெடுத்து ஐயறிவு நுகர்ச்சியிலேயே கிடந்து உழன்று ஆர்வம் செல்லுவதற்கு வழி தெரியாத அதற்கென்றே இத்தூலமும் அதன் அகப்புற கருவிகளும் வைத்து படைத்து இருக்கும் காரணத்தினாலே வாயில் பினாத்திக் கொண்டு அதிலும் நான் பெரிது நீ சிறிது என்று உளறி அலைந்து திரியும் செய்முறையானது தம் வயதுகளை எல்லாம் துக்கமும் துயரமுமாக மாற்றி எடுத்துக்கொண்டு அதனையும் நாளடைவில் சிறிது சிறிதாக சேர்த்து வருவதாகிய இதனையே என்று தெய்வமர்கள் பருமராகத்திலே மான்மியத்திலே குறிப்பிட்டிருந்தார்கள். அதுபோல் தான் உலகத்தில் நாமும் இருந்தோம், உலகம் இருந்து கொண்டிருக்கிறது. இருந்து கொண்டிருந்த உலகத்தில் நாமும் இருந்தோம். அந்த பொய்வழியை விட்டு எனக்கு மெய்வழியை அருள்வாய் என்று கேட்கின்றார்கள். நம்மைக்கு தெய்வமகள் அவருடைய கருணையினால் நாம் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கோம். இருக்காங்களா இல்லைங்களா? அதுவும் இங்க வந்து உட்காரத்துக்கு அவருடைய கருணை வேண்டும். அப்போ தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற ஒரு பழமொழி பலகாலமாக வழங்கி வருகிறது. இதுவரைக்கும் எத்தனையோ தை மாதங்கள் பிறந்திருக்கின்றன. என்ன வழி பிறந்திருக்கிறது? யுகலோக வாழ்க்கைக்கான வழிதான் பிறந்திருக்கிறது. இப்பொழுது அது கூட இல்லை இல்லைங்களா? இகலோக வாழ்க்கைக்கு உரிய வழி கூட பிறக்கல. சில வீட்டுல பிறக்குது, சில வீட்டுல பிறக்காம இருக்கா இல்லைங்களாங்க? இருக்கு. இம்மைக்கான வழிதான் பிறந்திருக்கிறது. மறுமைக்கான பரலோகத்திற்கான, வைகுந்தத்திற்கான, கைலாயத்திற்கான வழி பிறந்திருக்கிறதா என்றால் பிறக்கவில்லை. மறுமைக்கான வழி பிறக்கவில்லை. ஏனெனில் அந்த வழியைத்தான் யமன் அடைத்துக் கொண்டிருக்கிறான். எப்படிங்க? மறுமைக்கு போகும் வழியை யமன் அழைத்துக் கொண்டிருக்கான். எப்படி எப்படி அடிச்சிருக்கான்? நினைவுல எப்படி அடிச்சிருக்காங்க? ஆணவம், கண்மம், மாயை, மாயையான பிரபஞ்சத்தை மறந்துவிடும் கண்டாய் என்று உத்தரவு பண்றாங்க. பிறந்திருக்கிறது. பரலோகத்திற்கான வழி, மறுமைக்கான வழி பிறக்கவில்லை. ஏனெனில் அந்த வழியைத்தான் யமன் அழைத்துக் கொண்டிருக்கிறானே, அவனை ஜெயித்து அந்த வழியை திறப்பதற்கு ஆள் இல்லை.
நம் தெய்வம்தான் வந்து அவனை ஜெயித்து அவனை தன் கையில் அடக்கி மறுமைக்கான வழியாகிய மெய்வழியை உண்டாக்கினார்கள் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இந்த பொங்கல் மீண்டும் அடுத்த சபையில் தொடரும் என்று கூறி என்னுடைய தெய்வ கோழையை பூர்த்தி செய்து கொள்கின்றேன். நமஸ்காரம். தினமொரு நேரம் என்றன் திருமொழி அதனை கேட்டால் பனிவெல்லம் போலே பாவம் பறந்திடும் நிஜமே சொன்னோம். தனிமொழி ஜோதி பார்க்கும் கையெழுத்தாதி நோக்கும் துணிவுடன் கேட்டோர் உற்றார் தொலைந்தனர் பிறவிதானே. இந்த வாய்ப்பினை நல்கிய சிவகாசி பொறுப்பாளர்களுக்கும் அந்த நினைவிலே புகுந்து உத்தரவு செய்த நம்ம தேர்மலுக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமஸ்காரம்.